நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வழக்கமாக சென்று வரும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளையும் நிறுத்தி வைத்திருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அங்குபாபு. அங்குபாபு, விவரங்களை பதிவு செய்யலாம். போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? பழனி தைப்பூச திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாளை தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி நோக்கி பாத யாத்திரை வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கொடுத்த தகவலின் பேரில் 350 கூடுதல் பேருந்துகள் இயக்குவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பழனியில் தற்போது உள்ள பேருந்து நிலையத்திலேயே அனைத்து பேருந்துகளும் கொண்டு வருவதால் பக்தர்கள் பேருந்தில் ஏற முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். தற்காலிக பேருந்து நிலையம் நகராட்சி பள்ளி வளாகத்தில் மாற்றப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை அது தற்போது வரை செயல்படுத்தப்படாததால் பழைய பேருந்து நிலையத்திலேயே கூடுதல் பேருந்துகளும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இதனால் பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர். ஆகவே உடனடியாக தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகளை மாற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் போதிய நடைபாதையில் விளக்கு வசதியும் செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் குறை கூறி வருகின்றனர். நன்றி அங்குபாபு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.